எல்லாருக்கும் வணக்கம். நான் தீபா சண்முகவேலு. சிம்ம ராசிக்கு 2026ல் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த இயர் உங்களுக்கு செல்ஃப் ரியலைசேஷன் அண்ட் தென் உங்களோட மேனிஃபெஸ்டேஷனுக்கான பீரியட் இது. ஸோ உங்கள் மனசில் நினச்சி ஏதாவது பண்ணணுன்ட்டு பிளான் பண்ணிங்கன்னா அதுக்கான பாசிபிலிட்டி இந்த இயரில் இருக்கும். அண்ட் தென் கெரியர் சைடில் ரொம்ப போராகவோ இல்லை உங்களுக்கு பாஸ்டில் மோட்டிவேஷன் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த இயர் உங்களோட க்ரியேட்டிவிட்டி அண்ட் தென் உங்களோட நியூ ஐடியாஸ்னால உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெசிஷன் மேக்கிங்கில் ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. இது பண்ணலாமா இல்லை இது நமக்கு ப்ராஃபிட் தருமா, அந்த மாதிரி டெசிஷன் மேக்கிங்கில் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஏற்படலாம் அண்ட் தென் ஸ்ட்ரகிள்ஸும் இருக்கும். பட் எண்ட் ஆஃப் த இயர் மேபி செப்டம்பருக்கு மேலே உங்களுக்கு பிஸ்னஸ் க்ரோத்துக்கான மூவ்மெண்ட் நல்லாவே இருக்கும். அண்ட் தென் ஹெல்த் பார்த்தீங்கன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓவர் திங்கிங்கை அவாய்ட் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா லக்ஸுரியான விஷயத்தை ஏதாவது வாங்கிறதுக்கான சுச்சுவேஷன்ஸ் அமையும். ஃபாரின் ட்ராவலுக்கு ஏதாவது பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இயர் நடந்துச்சுன்னா அது உங்களோட ஃப்யூச்சருக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அதனால் உங்களோட ஃப்யூச்சரில் நிறைய இம்பேக்ட் நடக்கலாம். அண்ட் தென் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பும் நல்லாயிருக்கும். மேபி நீங்கள் சிங்கிளாக இருந்தீங்கன்னா யாராவது மூலமாக அட்ராக்ஷன்ஸ் வரும். ஸோ அது உங்களுக்கு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸை கொடுக்கும். ஓவராலாக பார்த்தா இந்த இயர் சிம்ம ராசிக்கு செல்ஃப் ரியலைசேஷனுக்கான இயர். ஸோ நீங்கள் உங்களோட கெப்பாசிட்டி அண்ட் வேல்யூவை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணிங்கன்னா இந்த இயர் உங்களுக்கு நல்லாயிருக்கும். தேங்க்யூ.